வணக்கம், இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. யார் சார் வரே? இவர தெரியல? இவர தெரியல இல்லையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ரஜினிகாந்த் அவர்கள் 96 எலெக்ஷன்ல திமுக மூப்பனார் கூட்டணியை ஆதரிக்கிறாங்க. மனோரமா அப்ப பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? 96 மிகப்பெரிய வெற்றியை திமுக கூட்டணி பெற்ற பிறகு, ஜெயலலிதா படுதோல்வி அடைந்த பிறகு தன்னை எதிர்த்த மனோரமாவை கூப்பிட்டு அருணாச்சலம் படத்தில் வாய்ப்பு கொடுத்தவர் ரஜினிகாந்த். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? பலர் அவரை விமர்சனம் பண்ணாலும் அவர்களோட நட்பு பாராட்டுவதை தான் ரஜினிகாந்த் விரும்புவார். அவர் யாரையும் விமர்சனம் பண்ணி பேச மாட்டார். அது அவருடைய இயல்பாக. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பிடிக்கல. அதுக்கப்புறம் பேட்டையில் கூட சிகரெட் குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்தால் கூட உடம்புக்கு கெடுதி, யாரும் குடிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணால் தான் குடிப்பார். ஸோ பாமக ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அந்த கூலி படத்தில் ரஜினி மட்டும் இல்லை, சத்யராஜ் இருப்பதனால ஒரு டபுள் ட்ரீட் ரசிகர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கூடுதல் எதிர்பார்ப்பை இந்த படத்தை குறித்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.